சூப்பர் டேஸ்டான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க 1 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இதை ஊற வைக்க வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போதைக்கு இதை ஊற வைக்க வேணாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஸோ 1 1/2 கிளாஸ் நம்ம ஓட்ஸ் எடுத்தோம், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். பாருங்கள் 3 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்ஸுமே வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஓட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், 1 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஓட்ஸும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்ததும் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டுடலாம். இந்த ஓட்ஸ் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் பண்ண தோசை அப்படின்னா நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.